அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை மாநில அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகளை சந்தித்து டங்ஸ்டன் திட்டம் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துரையாடினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், அதேபோன்று மாநில அரசு அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பெரியார் பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். தமிழக அரசும் இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நிச்சயமாக அறிவிக்கணும். அரிட்டாப்பட்டியில் இருக்கிற அந்த இந்தி வாசகம் தவறான ஒரு விஷயம். அதனால நிச்சயமாக இது மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குறது. எனவே இங்க நிச்சயமாக டங்ஸ்டன் திட்டம் வரக்கூடாது என்பதை வலியுறுத்தேன். மணலி புதுநகரில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அடுத்த வெள்ளிவாயில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான அதிமுக பிரமுகர் சதா என்பவரது மகனான விக்கி என்கிற ராயப்பன் நேற்று இரவு நண்பர்களுடன் நாப்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே கம்பெனி முள் புதரில் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ராயப்பனுக்கும் நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ராயப்பனை அவரது நண்பர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் ராயப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பொங்கல் அரிசி சிறுசேமிப்பு திட்டம் என்ற பெயரில் சீட்டு நடத்தி மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் நேதாஜி சவுக் பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜ். இவர் தனது மகன் பிரபு என்பவருடன் ஸ்ரீ யோகாஷ்னா டிரேடர்ஸ் என்ற கடை நடத்தி வருகிறார். இதன் மூலம் கடந்த 8 வருடங்களாக ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, பொங்கல் அரிசி சிறுசேமிப்பு திட்டம் என பலவிதமான சீட்டுகள் நடத்தி பணம் வசூலித்து வந்துள்ளார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அரிசி சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்திருந்த மக்கள் பொருட்களை வாங்க அவரது கடைக்கு வந்த வண்ணம் இருந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக அவரது கடை திறக்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பூட்டப்பட்ட கடையின் அருகே குவிந்த பொதுமக்கள் குறித்து காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அது முடிஞ்சிச்சு 12 மாதம் கட்டணம் 1100 ரூபாய். அது இன்னைக்கு 8ஆம் தேதி வர சொன்னாங்க. பருப்பு, அரிசி எல்லாம் எடுத்துன்னு போய் வாங்கன்னு வந்தால் கடையாண்டா யாருமே இல்லை. கடையாண்டு பார்த்தா எல்லாம் பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி கூலி வேலை செஞ்சு அந்த 1100 நாங்கள் 12 மாதம் கட்டணும் சார். அவர் ஆளே இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு கோவில்பட்டியில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகை மற்றும் 26 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முகமது சாலிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சையது சுலைமான். இவர் இறைச்சி கடை மற்றும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளார். இவருக்கு அந்த தெருவில் 2 வீடுகள் உள்ள நிலையில் இரவு முகமது சையது சுலைமான் புதிய வீட்டில் சாப்பிட்டுவிட்டு எதிரே உள்ள பழைய வீட்டில் குடும்பத்தினருடன் தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து வீட்டிற்கு சென்றபொழுது வீட்டின் முன்புற கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 50 பவுன் நகை மற்றும் 26 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து முகமது சையது சுலைமான் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த இடத்தில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இரு வீட்டாருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் 70 வயது முதியவரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற இளைஞரை காவல்துறையினர் 30 நிமிடத்தில் துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள காஞ்சிரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான முதியவர் கருப்பையா. இவருக்கும் அருகில் குடியிருந்து வரும் முருகன் என்பவரது குடும்பத்திற்கும் ஏற்கனவே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதியவர் கருப்பையா முருகன் குடும்பத்தினரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படும் நிலையில் இதில் ஆத்திரமடைந்த முருகனின் மகன் சக்தி கணேஷ் என்பவர் முதியவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதுடன் கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தப்பி ஓடிய சக்தி கணேஷை துரத்தி சென்று பிடித்தனர். பின்னர் இறந்த கருப்பையாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்புவனம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சக்தி கணேஷை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சக்தி கணேஷ் மீது ஏற்கனவே பல்வேறு காவல்துறைகளில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெற்ற முன்னாள் முடியும் தோடா என்ற நிகழ்ச்சியில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் எக்கனாமிக் சேம்பர் அமைப்பின் சார்பில் முன்னாள் முடியும் தோடா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் சைபர் குற்றங்களை பொறுத்தவரையில் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் பள்ளப்பட்டியில் தொடங்கவுள்ள IAS IPS படிப்பிற்கான பயிற்சி முகாமிற்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என கூறிய அவர் சமுதாயத்தில் மாற்றம் வேண்டுமெனில் பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை நெல்பேட்டை பகுதியில் தொடங்கவுள்ள மேம்பால கட்டுமான பணிக்காக அங்குள்ள கட்டிடங்களை JCB இயந்திரங்கள் மூலம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்தனர். மதுரையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோரிப்பாளையத்திலிருந்து நெல்பேட்டை வரை கூடுதலான மேம்பாலம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிட்ட நிலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோரிப்பாளையம் வழியாக நெல்பேட்டை பகுதியில் உள்ள அண்ணா சிலை அருகே பாலம் இறங்கக்கூடிய நிலையில் அங்குள்ள கட்டிடங்களை காலி செய்யுமாறு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பவத்தன்று JCB இயந்திரங்களை கொண்டு வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியை தொடங்கினர். தென்காசி அருகே கார் ரேஸில் ஆர்வம் கொண்ட மாணவர்கள் நண்பர்களுடன் இணைந்து பயணிப்பதற்காக 3 சக்கரம் கொண்ட ரேஸ் காரை தயாரித்து அசத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் வேல்ஸ் வித்யாலயா எனும் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் ஹர்ஷத், சக்தி, மீரா, திலக் ஆகிய 4 மாணவர்கள் ரேஸ் கார் மீது கொண்ட ஆர்வம் காரணமாகவும் அனைவரும் ஒன்றாக ஒரே காரில் பயணிக்க வேண்டும் என்ற விருப்பத்திலும் 3 சக்கர ரேஸ் கார் ஒன்றை அவர்களை தயாரித்து ஒன்றாக பயணித்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த கார் வடிவமைப்பு பற்றி அவர்கள் கூறும்போது இந்த மினி ரேஸ் கார் 400 கிலோ எடை தாங்கும் வல்லமை கொண்டதாகவும் 1 லிட்டர் பெட்ரோலில் 4 முதல் 5 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஹோண்டா ஆக்டிவா என்ஜின், டியூப்லெஸ் டயர் ஆகியவை கொண்டு இந்த மினி கார் ரேஸை அவர்கள் வடிவமைத்துள்ளதாக கூறிய அவர்கள் இந்த காரை தயாரிப்பதற்கு 25,000 ரூபாய் செலவானதாகவும் தெரிவித்தனர். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை படைப்பின் மூலம் வெளிக்காட்டியதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு யாரந்த சார் எனும் பேட்சுடன் வருகை தந்த அதிமுக உறுப்பினர்களை மேயர் சுந்தரி ராஜா சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. எதிர்க்கட்சிகள் யாரந்த சார் எனும் பேட்சுடன் சட்டமன்றத்திற்கு சென்றதன் தொடர்ச்சியாக கடலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலும் அதிமுக உறுப்பினர்கள் யாரந்த சார் எனும் பேட்சுடன் வருகை தந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினர்கள் அணிந்து வந்த பேட்சை திமுக உறுப்பினர்கள் கழற்ற முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்ற மேயரின் பேச்சுக்கு அதிமுக உறுப்பினர்கள் மதிப்பளிக்கவில்லை என கூறி
சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர்களான பரணி முருகன், சங்கீதா, வினோத்குமார், அலமேலு, தட்சிணாமூர்த்தி ஆகிய 5 பேரை 2 கூட்டத்திற்கு சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் சுந்தரி ராஜா உத்தரவிட்டார். கும்பகோணம் ஐயவாடி தேவி கோயிலுக்கு சுவாமி தரிசனத்திற்காக ஹெலிகாப்டர் மூலம் வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஐயவாடி பிரத்யங்கரா தேவி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஹெலிகாப்டர் மூலம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கினார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் யோகநாதன், கும்பகோணம் மேயர் சரவணன், காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் கும்பகோணம் கோட்டாட்சியர் கிருத்தியா விஜயன், கும்பகோணம் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன், கிழக்கு காவல் ஆய்வாளர் சிவா, செந்தில்குமார் மற்றும் போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்றனர். சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு துணை முதலமைச்சர் சிவக்குமார் காரில் புறப்பட்டு சென்றார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய மரபை உருவாக்க ஆளுநர் முயற்சிக்கின்றார் என ஏஐடியு சங்கத்தின் மாநில தலைவர் பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் ஏஐடியு சங்கத்தின் மாவட்ட ஆயத்த மாநாடு திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் பெரியசாமி, மாநில செயலாளர் மணிகண்டன், மாநில பொதுச் செயலாளர் தனசேகரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவையின் புதிய மரபை உருவாக்க ஆளுநர் முயற்சிக்கின்றார் எனவும், தமிழகத்தில் ஆட்சி இயல்பாக நடைபெறுவதற்கு இடையூறாக ஆளுநரும் ஆளுநர் மாளிகையும் செயல்படுகிறது என குற்றம் சாட்டி பேசினார். அண்ணாநகர் வழக்கில் வழக்கை மூடி மறைக்க உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை முடிந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் தொழிற்சாலையில் போராட்டம் மேற்கொண்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சனைகள் குறித்து அவையில் பேச முற்பட்டபோது திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது கோரிக்கையை பேச விடாமல் இடையூறு செய்வதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். பிரச்சனையை பேரவைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறார். முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார். நான் உடனே தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்காக கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய கருத்தை பதிவு செய்யப்பட்ட பிறகு தாங்கள் இதற்கு பதிலளிங்கள் என்று கேட்கிறேன். உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன், எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறவேக்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்புடையதல்ல. இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது. இதை இனி ஆளுங்கட்சி கொறடாவோ அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிக்க கூடாது என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். சாட்டை துரைமுருகன் பிடியில் நாம் தமிழர் கட்சி இருப்பதாக அக்கட்சியில் இருந்து விலகிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 36 பேர் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்து சுப்பையா பாண்டியனிடம் அடையாள அட்டையை ஒப்படைத்தனர். பின்னர் கட்சியில் இருந்து வெளியேறியது குறித்து சுப்பையா பாண்டியன், நாங்கள் விலகுவதற்கு முக்கிய காரணம் சாட்டை துரைமுருகன் தான் என்றும், கட்சி நிர்வாகிகள் குறித்து நாங்கள் ஒரு பட்டியல் கொடுக்கும் போது அதனை சாட்டை துரைமுருகன் அலட்சியப்படுத்துவார் என்றும் விமர்சித்து பேசினார். சாட்டை துரைமுருகன் பிடியில் தான் தலைவர் சீமான் உள்ளார் என்றும் தெரிவித்தார். கட்சியில் முழுக்க நான் வெளியேறது காரணமே சாட்டை துரைமுருகன் தான். தொகுதியிலேயோ தூத்துக்குடி மாவட்டத்திலேயோ பொதுவாக தெற்கு உள்ள சைடில் சாட்டை துரைமுருகன் தலையீடு அதிகமாக இருக்குது. அந்த பழைய நிர்வாகிகள் உண்மை விசுவாசிகள் இவங்கெல்லாம் வெளியில் போகணுங்கிற நோக்கத்திலேயே சாட்டை துரைமுருகன் செயல்படுறாரு. குறிப்பாக சிவகங்கை கோயில் ரொம்ப தலையீடு அதிகமாக இருக்குது. தான் காரணம். நான் வெளியேறது காரணமே முழுக்க சாட்டை துரைமுருகன். இது நம்ம கட்சி தலைமை ஏதோ நம்ம அதை கவனத்தில் கொண்டு போனாலும் கேட்குற சூழ்நிலை இல்லை.
தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க 90% நிர்வாகிகள் வந்து சாட்டை துறைமுருகனை வந்து பிடிக்காத சூழ்நிலை இருக்காங்க. அவரோட தலையீடு, அவர் அண்ணனை வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு கொண்டு சொல்றாரு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமான தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா, வரும் 10ஆம் தேதி வேட்புமனு போது 3 வாகனங்களும் வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே வர அனுமதித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட அரசு விடுமுறை காரணமாக வேட்புமனு தாக்கல் செய்ய 3 நாட்கள் உள்ளதால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என அமைப்பினர் வழங்கிய மனு எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இப்போ 10th அன்னைக்கு நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 மீட்டர் உள்ளே RO ஆஃபீஸ்லேருந்து 100 மீட்டர் உள்ளே 3 வண்டி அளவு இருக்கும். ப்ளஸ் இப்போ கேண்டிடேட் சேர்ந்து 1+4 5 பேர் தான் அந்த RO ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சேம்பருக்குள்ளே வர முடியும். 3 வண்டி 5 பேர், அது எல்லா கேண்டிடேட்க்கு சேம் ரூல்ஸ். நாங்கள் ஒரு கூட்டணியில் உள்ளோம், அந்த கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் என ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்து பேசினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தமிழ் சங்கம் சார்பாக 13ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொங்கல் மாதம் சார்ந்த பண்டிகை இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலையை மாணவர்கள் பெற வேண்டும் என்று பொங்கல் நல்வாழ்த்து கூறினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈரோடு இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் ஒரு கூட்டணியில் உள்ளோம், அந்த கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் UGC புதிய விதிகள் மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணிக்கு பாடுபடுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.